Hi friends, welcome to Ajis Delicacy. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீன் பீஸ் அண்ட் பன்னீர் மசாலா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ஒரு வானலியில் ஆயில் எடுத்திருக்கேன். தின்னாக க்யூப் பண்ண பன்னீர் போட்டிருக்கேன். இதோட கூட சால்ட்டு, கரம் மசாலா, அப்புறம் இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இது காரம் ரொம்ப உரைக்காது, பட் கலர் நல்லாயிருக்கும். இதோடு கூட கசூரி மேத்தி. இதில் எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். வேண்டாம், உங்களுக்கு கரம் மசாலா வேணாம் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஒமிட் பண்ணிடலாம். இது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணால் போதும். இதுவே வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடறோம். இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம். அதே மாதிரி க்ரீன் பீஸும் பார்த்திங்கன்னா நான் நல்லா வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கு வந்து அதே வானிலையில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா ஃபுல்லாக பட்டர் போட்டுக்கலாம், பட் நான் பட்டரோட கூட ஆயிலும் போட்டிருக்கேன். நல்லா பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர்லேயே இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறது தாங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அது இதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்ல கலர் மாறணுங்க. கூட பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சியும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம பின்னாடி வந்து மிளகாத்தூள் போடுவோம், அதனால் மிளகா வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன். கூட வந்து கேஷ்யூஸ், முந்திரி போட்டிருக்கேன். இதுதான் உங்களுக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நம்ம பெங்களூர் தக்காளி ஹைப்ரிட் தக்காளினா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நீங்கள் நாட்டு தக்காளினா புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுருவோம். போட்டு இது வந்து நல்ல கலர் மாறணும் பாருங்கள். இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ திருப்பி அதே வானலியில் வந்து நம்ம பட்டரும் ஆயிலுமா போட்டுக்கிறோம். இது வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்கிறதுனால நல்ல ஸ்பைஸுங்க. பட்டை, கிராம்பு, சீரகம், மராட்டி மொக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஜாவித்திரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு சின்ன டிப்பு. ஒரு கப்பில் வந்து ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வேணும்னா சீரகத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டு இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஒரு தண்ணி போட்டு கொஞ்சமாக நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம ட்ரை பவுடர்ஸ் வந்து ஆயிலில் போடும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு கருகி போயிடும். அதனால இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது அப்படியே வந்து நீங்கள் வானிலையில் போட்டுற போகிறீங்க. கூட கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். அதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், நான் மறந்துட்டேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா பாயில் வரட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடணும் மிக்சியில். அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதை மிக்சியில் தண்ணி அலசி அதுவும் ஊற்றிடலாம் பாருங்கள். இதுவே நல்லா ரிச்சாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த வெங்காயம் கேஷ்யூலாம் போட்டதுனால நல்லா ரிச்சாக தெரியுது உங்களுக்கு. நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணால் தான் அந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போகும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிட்டேன். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ எடுத்து பாருங்கள், நல்ல சூப்பரான வாசனையோடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுகர் போடுறோம். இப்போ கசூரி மேத்தியும் போட்டுட்டேன். பன்னீர் டிஷ்ஷஸ் எல்லாமே கசூரி மேத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரும் பாருங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு தூவிட்டோம் நம்ம. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரோட்டி, சப்பாத்தி, நான்க்கு சர்வ் பண்ணலாம். ஈவன் புலாவ், ரைஸ் இதுக்கெல்லாமும் சர்வ் பண்ணலாம் பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தியோடு தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.